இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் உள்வரின் புதஞ்சு கிடக்கிற இடத்துல போய் டெட்பூல் தோண்டி எடுக்க அங்கே பேரடாக்ஸ் அனுப்பிவிட்ட வாழங்களாம் வர அங்கே ஒரு செம ஃபைட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போகிறேன்னு சொல்லி டெட்பூல் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டெட்பூல் அவரோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்க அப்போ பேரடாக்ஸ் ஆளுங்க வந்து அழகாக பார்த்தீங்கன்னா அப்படிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பேரடாக்ஸ் உன்னோட யூனிவர்ஸை காப்பாற்றுனா நீ இந்த மாதிரிலாம் பிளான்னு பண்ணணும்னு சொல்ல நம்ம டெட்பூல் பேரடாக்ஸை மூக்கிலேயே குத்திட்டு அவர்கிட்ட வந்து ஒரு கிட்ட தூக்கிட்டு டைம் ட்ராவல் பண்ணி வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகிறாரு. ஒவ்வொரு டைமென்ஷனாக போய் அங்கே இருக்கிற உள்வரியன்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து தன்னோட யூனிவர்ஸுக்கு கூப்பிட்டு போனால் தன்னோடைய உலகத்தை காப்பாற்றிடலாங்கிறது தான் டெட்பூலுடைய அந்த ஒரு எண்ணமாக இருந்துச்சு. இப்படியே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஸ்க்ரீனை எங்கேஜிங்காகவும் காமெடியாகவும் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க நண்பா. இந்த படத்தை கிட்டத்தட்ட ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா MCU வரைக்கும் உள்ளே கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு கிடையாது. கிட்டத்தட்ட MCUயோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே எப்படி LCUக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. உங்களுக்கு MCU பிடிக்குன்னா MCUன்னு கீழே போட்டு சும்மா ஃபயரை தெறிக்க விடுங்க கமெண்ட்டில். இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேமியோன்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்காவை சொல்லலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அவரையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவரோட கேரக்டர் தண்ணி கேன் போட வந்தோம் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்ச நேரம் வந்தாலும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு ஃபயர் அவர்கிட்ட இருக்காது. ஆனால் ஃபயர் இருக்கும் கண்டிப்பாக. ஃபைனலாக பேரடாக்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி ஒரு யூனிவர்ஸ்குள்ளே அனுப்பிடுறாரு. அங்கே தான் ஒரு சூனியக்காரி இருக்கா. இவளை நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துலேயே பார்த்துருக்கலாம். ஸோ அங்கே இருக்க இந்த சூனியக்காரி ஆண்ட்மேனையோ பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட மாற்றி அதுக்குள்ளே இருக்கிறா. அப்படி அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த சூனியக்காரி அடித்து போட்டு இவங்க 2 பேரும் இவங்களோட யூனிவர்ஸ்க்கு அவமூலியமாக வர அங்கே வந்தால் டெட்பூல் விசஸ் டெட்பூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய சண்டையே போகுது. கடைசியாக எல்லாமே ஹீலாகி வந்துடுவாங்க. கடைசி அந்த பீட்டருங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வரவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாம் ஆயிடுவாங்க. இதுக்காக இவ்வளோ நேரம் சண்டை போட சொல்லி உள்வேரியனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. இருந்தாலும் உள்வேரியன் இந்த படத்தில் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா கிளாமான ஒரு கேரக்டர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா டெட்பூலும் அவர் கூட ஒரு நாய் இருக்கு. இதுங்க 2 பண்ணுற சேட்டையிலே பார்த்தீங்கன்னா உள்வேரியன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஆகிட்டு இருப்பாரு. இதெல்லாம் போக டெட்பூல் ஒரு விஷயம் பண்ண இருப்பாருங்க. ஒரு கோல்டன் துப்பாக்கியாக ஒருத்தனை பார்த்தீங்கன்னா முடிச்சே கட்டிடுவாரு. ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டெட்பூலையும் இந்த உள்வேரியனையும் பேரடாக்ஸ் தான் அந்த ஒரு நியூஸ் அனுப்பிடுவான். அந்த நியூஸ்குள்ளே இருக்கிற சூனியக்காரிக்கும் நம்ம பேரடாக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்லாம் நம்ம தலைவருக்கு ஒன்றும் பெருசாக ஈடுபடல. அதனால பேரடாக்ஸ் ஸ்ட்ரைட்டாக அந்த சூனியக்காரியை போட்டுன்னு சொல்ல. பட் அதனால முள்வரினும் டெட்பூல் சேர்ந்து அந்த சூனியக்காரியை காப்பாற்றினால தான் அந்த சூனியக்காரி இவங்க 2 பேர்த்தையும் இவங்களோட யூனிவர்ஸ்க்கு அதாவது இவங்களோட டைமில் எனக்கு அனுப்பியிருப்பாங்க. கடைசியாக அந்த சூனியக்காரிக்கு இதெல்லாம் தெரிய வந்து பேரடாக்ஸையே போட வர ஒரு டைம் லைனை உருவாக்கி அவதுக்கு நான் தான் குவீனுங்கிற மாதிரி நிற்க. அப்போ டெட்பூலும் முள்வரினும் சேர்ந்து அங்கே இருக்கிற 2 கனெக்டரையும் பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட உயிரியை கொடுத்தா தான் இதெல்லாம் ஆகுங்கிற மாதிரி பேரடாக்ஸ் சொல்லுவார். பட் ஃபஸ்ட்டு உள்வரின் தான் போகிறேன்னு சொல்லுவார். அப்புறமே பார்த்தீங்கன்னா டெட்பூல் உள்ளே போய் அந்த ஒரு விஷயத்தை பண்ண அட் ஃபைனல் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த ஒரு உலகத்தை காப்பாற்றுறாங்க. இந்த டைம் லைன் மாறினதுனால பேரடாக்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு மேலே இருக்கிற ஏஜென்ட்ஸும் வந்துடுறாங்க. அப்போ வந்து நான் பேரடாக்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. இந்த பக்கம் டெட்பூலும் உள்வரினும் இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவாங்க. இல்லை வந்து அவஞ்சஸில் இவங்க 2 பேரும் சேருவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அவஞ்சஸ் சொல்லும் போது என்ன வருது இதில் ஹாப்பியை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் டோனி ஸ்டார்க்கோட கேமியோ இல்லை. அது கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஹாப்பியை காமிச்சதும் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. மெயினாக ஹல்கோட கேமியோ சொல்லலாம். ஹல்க்கும் உள்வரினும் சண்டை போகிற அந்த இடத்துல நம்ம டெட்பூல் போக டெட்பூலே பார்த்தீங்கன்னா ஹல்க்கு ஒரு போட்டுரும். இன்னமும் நிறைய MCU கனெக்டோட இந்த படத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்னு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல இதை பற்றி நம்ம பேசணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோவே போடலாம் நண்பா. இதுக்கு மேலே டோனி ஸ்டார்க் திருப்பி உள்ளே வருவாரான்னு தெரில. வந்தாருன்னா நல்லா இருக்குங்கிற ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கும் இருக்குது. தேனோஸை வந்து ஒரு வேளை அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை வச்சு ஏதாவது படம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம்னா 2 நிமிஷம் கேமியோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வெனம் வரப்போகுது. வெனமோட அடுத்த பாட்டும் பார்த்தீங்கன்னா இந்த போன பாட்டு மாதிரி ஏமாத்தாமல் ஒரு 2 மணி நேரம் டியூரேஷனில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை கொடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கேஜிங்காக வச்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறத என்னோட ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் வரப்போகுது. அதில் என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதில் வேறு ஒரு ஹல்க் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்க்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்விக்கிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டைம் வந்து 2 படமே ராயன் டெட்பூல் அண்ட் உள்வரியன் இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா கிளாஷ்னு சொல்ல. இந்த வாரம் வந்து எந்த படமும் ஒரு ஃபேமிலி ஆர்டிஸ்ட்கான ஒரு படம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 2 படமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் படமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தனியாக போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம்ன்பா. ராயன் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் இப்போ அவைலபிள் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கான் அழுத்திங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.